பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் ஆராதனை உம்மிடத்தில் உயரட்டும். நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் இன்றைக்கு ஆராதிக்க ஆண்டவரே, அந்த மகத்துவம் உள்ள நாமம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி துதிக்கிற அந்த துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தூயாதி தூய தேவனை நாங்கள் ஆராதிக்க கிருபை தாரும். தேவனுடைய மகிமை, ஷெகினா மகிமை இந்த ஆலய கட்டிடத்தை நிரப்பட்டும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். வந்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிறவரை கர்த்தர் ஆண்டவரை சீக்கிரமாய் கொண்டு வரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோத்திரம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே நற்புத தேவனையே சோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் நம்மை காத்தாரே. கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் அடுப்புயல் அடித்து கவிழ்ந்தாலும். படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும். கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பெலத்தான், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியா. யோர்தானை கடந்தோம் அவர் பெலத்தான், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனையே சோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே
சோதனை பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெள்ளமே. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லணும். உற்சாகமாய் காணப்படுவோம். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நாம் ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தொழுது கொள்ளணும். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன், நமக்கு வல்லமையை தருகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் அளிக்கிற தேவன். சோர்ந்து போகிற நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் என்கிற பாடல் 790. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால் முறிந்திடுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால் விரட்டிடுவே. ஆவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. வல்லமையின் நானுள்ளே பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. நம்ம எல்லாரும் உணர்ந்து பாடும். கசப்பு வேண்டாம், கோபம் வேண்டாம். ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிடுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிடுவே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கட்டுப்படுத்தி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கட்டுப்பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிடுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிடுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. நீத்து வரும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. ரட்சிப்பின் வாசனை நமக்குள்ள அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிடுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிடுவே. உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் ஒளி வீசுவே. உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் ஒளி வீசுவே. உப்பாக மாறிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. உப்பாக மாறிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமையின்
நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவே. ஆமென். அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். அவர் அப்படி டல்லாலாம் இருக்க மாட்டார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்கணும்னு சொல்றவர். அவர் நல்ல உற்சாகமாக தான் இருப்பார். அதனால் நாம் எழும்பி நின்று கொஞ்சம் நேற்று களைப்பிலே இருக்கிறோம் போல இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எழும்பி நின்று கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல பலன் அடைவேன் என்ற பாடல் 3842. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே இழுத்திடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே இழுத்திடுவார். புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார். ஆமென். சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் ஒரு புது பலனை தருவாராக. புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார். உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார், 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 புது பலன் அடைந்திடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி சாத்தானின் கோட்டைகளை நல்ல உற்சாக கரங்களை தட்டி சிலுவையை சுமந்திடுவார். ஜெயக்கொடி ஏற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார், 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 புது பலன் அடைந்திடுவார். கர்த்தரில் பலன் அடையும் பாக்கியத்தை இப்போதே கர்த்தரில் பலன் அடையத்தக்கதாக ஓ நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி வருவார். கர்த்தரின் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார்.
புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து, இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவரா ஆண்டுடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் நடந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார், புதுபலன் அடைந்திடுவார் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய். கரங்களை தட்டி ஆண்டவரே ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம் என் மேல இறங்கணும் ஆண்டவரே. நேற்றைய கிருபை அல்ல, நேற்றைய பலன் அல்ல, இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்ட ஒரு பலன், தேவனுடைய பலன், கர்த்தருடைய பலத்தால நான் இடை கட்டப்பட்டு ஆண்டவருக்காக எழும்பி நிற்கணும். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆலய கட்டிடம் முழுவதுமாய் துதியினாலே நிரம்பெற்றோம். அவர் மகிமையினால இந்த இடம் முழுவதுமா ஷெகினா மகிமை மூடட்டும். அல்லா ஷாதாரா ரியாந்தாரா காலாராபா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். ஆமென் சொல்லலாமா? 1000-10,000 தூதர்கள் அவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள். 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடங்களை எடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதிக்கிறார்கள். அந்த தேவன் எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட தேவன், பயங்கர பராக்கிரமம் உள்ள தேவன். இஸ் ஆசம் காட். நல்ல கரங்களை தட்டி அவர் பயங்கர பராக்கிரமம் உள்ள தேவன். இப்போ ஆண்டவரே உன்னத பலத்தினால எங்களை இடை கட்ட வேண்டும் ஆண்டவரே. அந்த சிங்காசனத்தில் எல்லாவற்றையும் ஜெயித்து வீற்றிருக்கிற என் ஆண்டவர் இயேசு ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், தேவாதி தேவனாய் அவர் சகலவற்றையும் ஜெயித்து சகலவற்றையும் அவருடைய பிதாவுக்கு பாதபடியாக்கி போட்ட பிறகுதான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். வெற்றி பெற்றவராய் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். எஸ் லார்ட், க்ளோரி. ஹலகா ஷபா ரபோ ரியாந்தா ரமா. ஆராதனை உமக்கு, ஆராதனை. கரங்களை உயர்த்தி அங்க இருக்கிறவங்க அமைதியா இருக்கல. பரலோகத்தின் காட்சி அங்க 1000-1000-1000மான தூதர்கள் தேவனை போற்றி பணிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பரிசுத்தர் அலகாரபா ஆசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
பரிசுத்தரே. எல்லாரும் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இது உங்களுடைய நேர. கரங்களை உயர்த்தி இந்த இடம் முழுவதுமா ஆவியானவர் அசைவாடும்படி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. விளக்கின் மத்தியில் குத்துவிளக்கு சபை, சபையின் மத்தியில உலாவுகிற தேவன் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவி எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிங்க. எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாகிய வேதத்தை அவர் கையில் வைத்திருக்கிறார். பட்டயத்தை கரங்களில் உடையவரே, இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. ஆராதிக்க நமக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானா நாம அப்படியே அவருக்கு விட்டு கொடுப்போம், ஆராதிப்போம். ஓ glory. ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கணுமே. சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவர். நாம் ஆராதிக்கும் போது உங்களுக்காக பரலோகம் திறக்கப்பட்டதா அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவாதி தேவனுடைய காட்சியை நம்முடைய கண்கள் பார்க்கும்படியா. ஓ glory. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்காக என்றால் ஆண்டவர் சொல்றார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். God is searching for the faithful people who are continuously clinging on to God. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை மாத்திரம் உம்முடைய வஸ்திர தொங்கலை நான் விடமாட்டேன் ஆண்டவரே, வஸ்திர தொங்கலை விடமாட்டேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி ஆண்டவரே. சாலை போன்ற கண்களையும் பாதங்களை உடையவரே, சாலை போன்ற கண்களையும். அவர் நம்மை காண்கிற தேவன். எல் ரோயி, எல் ரோயி, உங்களையும் என்னையும் காண்கிற தேவன். அவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆலங்கரபோ ஓ ஷபரபோரி அந்தரப. கரங்கள் உயர்த்தி ஆராதிக்க வந்திருக்கிறோம். அமைதியா நிற்க வேண்டாம். வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, from the depth of your heart, from your soul, let's worship the Lord. ஆண்டவரை ரெண்டு கரங்கள் உயர்த்தி, if at all you love the Lord, ஆண்டவரை நேசிக்கிறவளா இருப்போமானா அமைதியாவே இருக்க முடியாது. அவரை துதிக்காம இருக்க முடியாது. ஆராதிக்காத இருக்க முடியாது. Thank you God, thank you God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, ஆகாமிய கூடாரத்தில் நான் 1000 நாள் தங்கி இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிற ஒரு நாள், ஆலயத்துக்குள்ள இல்லை,
ஆலய பிரகாரங்களில் என்று சொல்லுகிறார். அவருடைய வாசலின் பிரகாரங்களில். To wait at the doorsteps, not inside the sanctuary. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆமென். ஜீசஸ். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். என் பலன், என் கோட்டை ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். எனக்கு மறைவிடம் வேற எங்கே இல்லை ஆண்டவரே. நான் ஓடி மறைந்து கொள்ள கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை. கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான். உம்மை தவிர நான் வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னேன். நீர் என்னை தேடி வந்து ரட்சித்த தேவன் ஆண்டவர். I did not search for you. You came in search of me, Lord. நீர் எங்களை தேடி வந்து ரட்சித்த தேவன். நன்றியோடு கூட ரெண்டு கரங்களை உயர்த்தி அவருக்கு ஆராதனை செலுத்தும். அவரை துதிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை சோத்தரிக்க போகிறோம். இந்த இடம் முழுவதுமா அப்படியே ஷெகினா மகிமை இறங்கட்டும். இந்த இடம் ஆசைய உள்ளம் நிரம்ப ஆவியானவர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீகாவின் புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இப்போது இந்த வார்த்தைகளை ஆண்டவரே தியானிக்க என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாயிருக்கட்டும். வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது. நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் ஆண்டவரே. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். கீழ்ப்படிய உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு வாக்குத்தத்த வசனமாய்
எல்லா நாட்களிலும் வருட துவக்கத்தில் அல்லது மாத துவக்கத்தில் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை ரொம்ப வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையினுடைய பின்னணியை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். எந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை அன்றைக்கு பேசினார், இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டின் யாத்ராகமம் புஸ்தகத்தில் அல்லது அவர்களை அங்கே நிகழ்ந்த நிகழ்வுகளை குறிப்பிடுகிற அந்த காலத்தில் தேவன் செய்த அற்புத செயல்களை அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்திலையும் வருகிற காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் அல்லது பிள்ளைகளுடைய காலத்தில் கூட இந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் நமக்கு என்னென்ன செய்வார் என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த வசனம் சொல்லுகிறது, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுகிறது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அங்கே அந்த அடிமைத்தனம் எப்படி இருந்தது என்றால், இருப்பு காலமாய், அப்படி கால்களில் விலங்கு, கைகளில் விலங்கு, அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகும்போதே அப்படித்தான் கொண்டு போவார்கள். 430 வருஷம் அங்கே எகிப்தில் அவர்கள் ஒரு கடினமான சூழ்நிலைமையை கடந்து போனார்கள். அப்படி போகிற தம்முடைய மக்களை தேவன் விடுவிப்பதற்காக தேவனின் வல்லமையையும் உண்மையையும் எடுத்து காட்டுகிற ஒரு வசனம் தான் இந்த மீகா 7:15. ஆமென். இந்த மீகா 7:15 நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளின்படியே நான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜீவியத்தில் அற்புதத்தை செய்வேன். Today's God's word is very strong. He says the days of those people who delivered from Egypt, so also I will deliver my people in this day. இன்றைக்கு உங்கள் மத்தியில் அன்றைக்கு செய்த அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நல்ல கையை தட்டி receive it. அதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். When God speaks, He is speaking to us only. ஆண்டவர் பேசுகிறது நம்மோடு தான் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்ததில்லை. இன்றைக்கு சொல்லும்போது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், I do not know what kind of miracle you are expecting, but God is going to perform a miracle in your life. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எதிர்பார்ப்போடு கூட காத்திருப்போம். அது எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதை செய்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் விவரமாக நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 77:11 20 வசனம் உள்ள வசனங்களை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். 77 சங்கீதம். ஆண்டவர் சொல்றாரு அங்க, சங்கீதக்காரன் ரெக்கார்டட் தட் ஒன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்திருப்பாரானா அதை நினைவு, ரிமெம்பர். என்னால் மறக்கவே முடியாது. 70 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு சொல்லி கொடுத்தது இன்றைக்கும். ஏன்னா அதனால் இந்த பிள்ளைகளுக்கு மனப்பாட வசனத்தை சொல்லி கொடுத்துருங்க. இப்போ சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியல. ஏன்னா we are all very busy people. நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தை ஆயத்தம் பண்ணுறது, குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது, ஷூ போடுறது, டை கட்டி விடுறது. டை கட்டுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ரெடி பண்ண முடியும். ஆனால் no parents bother to teach them to learn the word of God. எந்த பெற்றாரும் ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கு நாங்கள் பிரயாசம் எடுத்தேன்னு சொல்கிற ஒரு பேரண்ட்ஸ் யாரை கை உயர்த்துங்க.
நன், ஜீரோ. எப்படி உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க? யூ திங்க் தட் வாட் எவர் தே நீட் ஐ வில்லிங் டு கிவ். எந்த பாடுபட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் தான் அப்படி அனுபவிக்க முடியல, எங்கள் பிள்ளைகள் அனுபவிக்கிட்டோம். இட்ஸ் குட், நல்லது தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். கரங்களை தட்டி அவர்களுக்கு மாத்திரமல்ல, நான் ஒன்று சொல்கிறேன், a teacher should be a teachable. வாதியார் கற்றுக் கொடுக்கிறவர்கள் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேணும். ஒரு ஆமேன் சொல்வீங்களா? அதனால் அருமையான பெற்றாரு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க. யூ வில் பி பிளஸ்ட். இல்லை, பாக்கியவான் என்று சொல்லுகிறது. அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது குறிப்பு, ஆண்டவர் சோதரம். இதை நான் தொடர்றேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. 11, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்கள். ஆமென், ஆமென். நான் இன்றைக்கு ஒரு ஆளா நிற்கிறதே அதிசயம்தான். ஆமென் சொல்லுவோம். ஐ டோன்ட் நோ, ஐ எம் ரிப்பீட்டிங் இட். நான் 76க்கு முன்னாலே, 1976க்கு முன்னாலேயே, ஒரு 49 வருஷத்துக்கு முன்னாலேயே செத்து மடிஞ்சு போயிருக்கணும். அப்படிதான் என் வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு நான் 73 வயது வரைக்கும் இருக்கிறேன்னா, கர்த்தர் என் வாழ்க்கையின் பேரில் வைத்த தேவ திட்டம். அதாவது தாயின் கருவில் தோன்றும் போது இல்லை, அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. அதற்கு மேலே ஆண்டோடைய வசனம் உலக தோற்றத்துக்கு முன்பதாக நாம் அன்பில் பூரணப்பட்டவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறான். We are all chosen or predestined. ஆண்டவருக்கு நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம், நல்ல ஆமென் சொல்லுவோம். இனத்துக்காக பூர்வ காலத்தில் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயத்தை செய்திருக்கிறார். அதை நினைவு கூறணும். பிறகு உம்முடைய கிரியை எல்லாம் தியானித்து, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் குறிப்பாக சொல்கிறது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருப்பாரானா அதை நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். 13வது வசனம், தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஆமென், ஆமென். அவருடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. ஓகே. ஆனால் அவர் நம்ம இந்த பூமியில், இந்த உலகத்தில் நித்தமும் நடத்துகிறார். அப்போ அவர் நடத்தும் போது எப்படி நடத்துவார்? அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய வழி எப்படி இருக்கிறதோ அந்த வழியில் நம்மை நடத்த போகிறார். ஆமென் சொல்வோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆமென், ஆமென். Receive it. If you receive the word, you will receive also the miracle. அற்புதத்தை, எனக்கு அற்புதமே வேண்டாம் பாஸ்டர், I'm okay, I'm comfortable, அப்படி சொல்கிறவங்க யாராவது இருந்தால் ஒரு ஆமென் சொல்லிடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார்னு சொன்னேன். மறக்கவே இல்லை. நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா, உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னா, அவர் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ள உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபே, யோசேப்பே என்பவர்களின் இவங்க தான் அங்கே இருந்தது. யோசேப்பு, யாக்கோபு, அவங்க குடும்பம் 71 பேர் அங்கே எகிப்துக்கு போனாங்க. என்னத்துக்கு போனாங்க? எல்லாம் சாப்பாட்டுக்கு தான் போகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
இல்லை, யாத்திராகம புஸ்தகத்தில் நமக்கு பல காரியங்களை இந்த யாத்திராகம புஸ்தகம் நமக்கு காண்பிக்கிறது. குறிப்பாக இஸ்ரவேலரின் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான அற்புதத்தை செய்தார் என்பதை இந்த 77வது சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 16 நான் வாசிக்கிறேன். ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. யார? தேவனை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உயிர் இருக்குதா தண்ணிக்கு? தண்ணிக்கு உயிர் இருக்குதா? இல்லை. ஆனால் தண்ணி குடிச்சா உயிர் வரும். ஆனால் அது பயப்படுகிறது, தத்தளிக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதான் அலை. கடல் அப்படியே தத்தளிச்சுட்டே இருக்குது. ஏன்னா ஆண்டவர் அவரை பார்க்குறாங்க. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெறிப்புண்டு பறந்தது, உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. மின்னல் பிரகாசிக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 49:10 வசனம். ஏசாயா 49. அந்த வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு வனாந்தர வாழ்க்கை 40 வருஷம். ஆமேன்னு சொல்லுவோமா? ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்குன்னா வனாந்தர வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கணும். தேவன் தெரிந்து கொண்டார்னா வனாந்தர வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கணும். தேவன் விடுதலை ஆக்கினார்னா வனாந்தர வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4 நாளில் ஈஸியாக போயிட்டுருக்கலாம். அவங்க அப்படி அந்த பக்கமாக இந்த பக்கமாக சுற்றி வந்ததுனால அவங்க எதிரில் சமுத்திரம், சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. அது வழி திறக்கலைன்னா அவங்க கடந்து போக முடியாது. அவங்கள அதிசயங்களை காண பண்ண வேண்டும் என்பதனால ஆண்டவருடைய வல்லமையை அந்த தம்முடைய ஜனத்துக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கொண்டாந்து அப்படி வரும்போது சிவந்த சமுத்திரம் பார்க்கும்போதே அது சிகப்பாக இருக்குது. சிகப்பு, ரெட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சர் இல்லை? அதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் ரெட் சி. அது அப்படியே இருக்குது, ரத்தம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்னால பார்வோனுடைய குதிரை வீரர்களும் ரதங்களும் துரத்திட்டு வராங்க. அந்த வனாந்தரத்தில் அப்படியே கடகட கடகட கடகடன்னு சத்தம் எப்படி இருக்கும்? செங்கடல் இங்கே அப்படியே நல்லா ஒரு கார்னரில் அடைச்சிட்டு இருக்குது. இப்போ அவன் சொல்றான், பார்வோன் சொல்றான், தொடருவேன், பிடிப்பேன், அடிப்பேன், பங்கிட்டு கொள்வேன் சொல்றாங்க. எங்களுக்கு எகிப்து தேசத்தில் பிரேத கூடி இல்லையா, கல்ற இல்லைன்னா இங்கே கொண்டாந்து எங்களை சாகடிக்கிற, ஈஸியாக மணலில் புதைச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கிறியா என்றெல்லாம் சொல்லி அவங்க முறுமுறுத்து சத்தம் போட்டே அவர் காதில் கேட்குற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்க. அவருக்கு வழியே தெரியல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்களேன். அவருக்கு தெரிந்ததெல்லாம் தேவன், தேவனுடைய முகம். ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு தீர்வு காண வேண்டும், மலை மேலே ஏறி போய் ஆண்டவரோடு கூட பாடுறார். அவர் கீழே இறங்கி வரும்போது ஆமென், இந்த தேவ சமூகத்து பழக்கம் இருந்தால் தான் முகம் பிரகாசமாக இருக்கும். எனக்கு ஒரு நாள் முகம் பிரகாசமாக இல்லை. நான் கண்ணாடியில் பார்க்கும்போது திருட்டு மூஞ்சி இருந்தது. ஏன் மூஞ்சி சொல்கிறேன், உங்களை இல்லை. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும்.
அது எப்போ பிரகாசமா இருக்கணும். அவரை பார்த்தா தானே நம்ம மூஞ்சி. தம்பி இல்லை, நான் ஒரு பக்கமாக பார்க்குறேன். நம்ம மூஞ்சி எப்போவுமே திருட்டு மூஞ்சி. அது அங்கே போய் அவர் முகத்தை பார்த்தோன்னா அவருடைய முகப்பிரகாசம் நம்ம மேல் வீசும். அதை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, ஜெபம் பண்ண முடியல. புதுசாக வந்திருக்கிறாங்க, இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல, ஒன்றும் இல்லை. இந்து ரொம்ப ஐதீகமான இருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வைராக்கியமாக நான் இயேசுநாதரமான எதுவுமானான் சொல்லிட்டு இருந்தவங்க. அவங்க போன வாரம் ஆராதனை முடிஞ்ச பிறகு, பாஸ்டர் என்னால் ஜெபம் பண்ண முடியல. இரவு 11 மணி ஆகிறது. அவங்க ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த 11 மணி நான் எல்லாத்தையும் மூடிட்டு போகிறதுக்கு ரொம்ப டயர்டு. ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, காலையிலேருந்து ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் நான் வந்த டயர்டாக தூங்கிடுறேன். அவங்க ஜெபம் பண்ண முடியல. 1 மாதம் கூட ஆயிருக்காது, 2 மாதம் ஆச்சா 1 மாதம் ஆச்சா எனக்கு தெரியல. அவங்க வந்து ஜெபம் பண்ண முடியலன்னு அங்கலாய்க்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு அப்படி அங்கலாய்ப்பு இருக்கிறது? டுடே ஐ குட் நாட் கோ இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஐ டிட் நாட் சீக் த ஃபேஸ் ஆஃப் காட். நான் ஆண்டோடைய முகத்தை தேடல, ஆண்டோடைய சமூகத்துக்கு நான் போகலை. ஆண்டவுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ரொம்ப கவனமாக நாம் சொல்ல வேண்டியது, அந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னா, அப்படி ஆண்டவர் அந்த மீகா 7:15 அவர் வாக்குறுதி அளித்தது போலவே தேவனின் இரக்கத்தையும் வழிகாட்டுதலையும் பற்றி இந்த வசனம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. எரேமியா 50:19-20. எரேமியா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God is always concerned. ஒரு பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போகுது, அப்பாவுக்கு அம்மாவுக்கு பெற்றவங்களுக்கு என்ன யோசிப்பாங்க? எப்படியாகிலும் பிள்ளை வீட்டுக்கு வராதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாசிங்க, இஸ்ரவேலை இல்லை, இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்ப பண்ணுவேன். எப்படி ஆகிலும் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்துடுவீங்களான்னு பார்க்குறார். நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் என் ரத்தத்தால் கழியான், சிலுவையில் சிந்தின ரத்தம் வீணா போகக்கூடாது, எப்படி ஆகலும் என் பிள்ளை வந்துடாதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. ஆமென். பாசான் தேசத்து எருது நல்லா கொடுன்னு இருக்கும் பொழுது அப்படி ஆண்டவர் சொல்றார், நீங்க அப்படி இருக்கணும், வசனத்தை மேயணும். வசனத்தை மேய்ஞ்சாதான் நல்ல பலமுள்ளவளா இருக்கும். எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேச மாட்டாரா? ஒரு வசனத்தை தேடி, ஆண்டவரை நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசலைன்னா, நீங்கள் மௌனமாக இருந்தீங்க, நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, நான் செத்தவனை போல பிரேத குடியில் இருக்கிறவனு போல இருப்பேன். 20வது வசனம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் காணாதிருக்கும். கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. காலத்துல இஸ்ரவேலின் அக்கிரமம், ரட்சிக்கப்பட்டவருடைய அக்கிரமம் தேடப்பட்டாலும் காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடைக்காது. இன்றைக்கு ஆண்டவர் அப்படி சொல்றார், அப்படி எதிர்பார்க்கிறார். தேடினாலும் கிடைக்காது. இஸ்ரவேலுடைய பாவம், யூதாவினுடைய பாவம். முடிச்சிருங்க அந்த வசனத்தை. நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வேகமா ஏசாயா 40:10 போயிடலாம். 11. என் மலைகள் எல்லாம் வழியாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40:11 வசனம்.
மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய புயத்தினால சேர்த்து, ஆமென், அப்படி இங்க பாருங்க, அப்படி அரவணைச்சு. இந்த சாவில் எல்லாம் பார்க்கணும். அது உங்களுக்கு பழக்கம் இருக்கிறதோ என்னவோ தெரியல. அப்படியே காட்டி இதை நான் மறந்துடுறேன், இப்போது பழக்கத்தை மறந்துடுறேன். பழைய காலத்தில் கிராமத்தில் அப்படி வந்த உடனே அப்படியே தான் வருவாங்க. வரும்போதே இந்த பாட்டிமார் இந்த இவங்கெல்லாம் உள்ள வரும்போது அப்படியே வருவாங்க. அப்படி 3 பேர் 4 பேர் உடனே வாசிருங்க. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து. இல்ல மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவர் மேய்ப்பனை போல மேய்க்கிறவராக இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த மீகா 7:15 தேவன் தமது மக்களை வழிநடத்தும் ஒரு ஒரு ஓமை உருவகம், அதை ட்ராமடைஸ் பண்ணி காட்டுறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7:15 முக்கியமான கருப்பொருள் என்னன்னா, தேவனுடைய இறையாண்மை, ஆளுகை, சாவர்னிட்டி. ஆமென். அவர்தான் சாவரின் காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சாவர்னிட்டியை காட்டுறது தான் இந்த பகுதி என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய கட்டுப்பாட்டில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். தம்முடைய மக்களை விடுவிக்க அவருக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமையான செயல்களை அவர் இந்த வசனத்தின் மூலமா நமக்கு காண்பிக்கிறார். ஆமென், ஆமென். விடுதலை விடுதலை, தினந்தோறும் நமக்கு விடுதலை வேணும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? விடுதலை விடுதலை விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. இப்போ மறந்து போச்சு, ரொம்ப நாளாக பாடுறதில்ல. ஆண்டவுக்கு மகிமை. இது தேவனின் நிலையான தன்மை, அன்சேஞ்சிங் காட். அவர் மாறாதவர், மகத்துவம் உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த மீகா 7:15 அப்படி ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. அவருடைய வாக்குறுதி, அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய அர்ப்பணிப்பு இந்த வசனத்தின் மூலமா நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென், ஆமென். அதனால் வசனத்தை வாசிங்க, தியானிங்க. போய் மறுபடியுமா உட்கார்ந்து அந்த 7ஆம் அதிகாரம் முழுசுமா வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மீகா 7:15 சாராம்சம் என்னவென்றால், தேவனின் கடந்த கால அற்புதமான செயல்களை நினைவூட்டுகிறதா இருக்கிறது. ஆமென், ஆமென். எல்லா அற்புதத்தை காட்டிலும் நான் எப்பவும் சொல்றது, whatever may be the miracle, செத்தவனை உயிரோடு எழுப்புறாங்க, அது ஒரு பெரிய மிரக்கல்ல. அந்த மிரக்கலை விட, அந்த அற்புதத்தை விட நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க, அதான் பெரிய அற்புதம். ஆண்டவர் அதிசயம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினா அது உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் அவரது வல்லமையான செயல்களிலும் உண்மையிலும் நம்பிக்கை வைத்து ஊக்கமாக ஜெபிக்கணும். ஆண்டவருடைய உண்மையில், அவருடைய செயல்களில், அவருடைய வல்லமையில் நாம் உறுதியாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனம் 7:2, மீகா 7:2. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான். There is none who could fear God. தேவ பக்தி உள்ளவன் அற்று போனான். இல்லையா? தேடுறாங்க. இங்கேயும் வந்து ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறாரு. If he is searching for such a people outside the church, it's okay. Inside the church, சபைக்குள்ள பக்தி உள்ளவன ஆண்டவர் மனுஷர் செம்மையானவன் இல்ல, அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த
பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையில பிடிக்க வேட்டையாடுகிறான். பயங்கரமா இருக்குது வாசிக்கும் போது. 4வது வசனம், அவர்களில் நல்லவன். இங்க உட்கார்ந்து இருக்கிற இல்ல நல்லவன் சொல்றவங்கள எப்படி இருக்கிறாங்கன்னா, முச்செடி கொத்தவனா இருக்கிறான். செம்மையானவன் நெரிஞ்சல் முள்ளு, அது சுத்தி முள்ளு இருக்குமா? ஆமா. யார் அவன்? கடும் கூர்மையானவன். செம்மையானவன். நல்லவன் முச்செடி போல இருக்கிறான். எனக்கு பயமா இருக்கு வாசிக்கிறதுக்கே பயமா இருக்கிறது. சரி வாசிங்க. உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது, இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். அது வேண்டாம். 7வது வசனம், நானோ வென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவனே என்னை கேட்டருளும். இட்ஸ் a prayer. இந்த அதிகாரம் ஒரு ஜெபமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானோ வென்றால், அதாவது நல்லவன் நீதிமான் எல்லாம் விட்டுரு. ஆனா நான், யார் சொல்றாருன்னா மீகா தீர்க்கதரிசி, நானோ வென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டிருப்போம். Today God is expecting all of us to all the time looking at him. அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவனே என்னை கேட்டருள்வார். தேவன் கேட்டருள்வார். இஃப் இட் ஆல் நம்ம சின்சியராக ஆண்டவரை தேடி, ஆண்டவர் சமூகத்தை தேடி நாம் போவோமானா ஆண்டவர் நம்ம அற்புதமாக நடத்துவார். கடைசியாக ஒரு 2 குறிப்புகளை மாத்திரம் சொல்லி முடிக்கிற. யாத்திராகமும் 3:20 ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகமும் 3:20, Exodus 3:20. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாம் எப்படி ரட்சித்திருக்கிறார்னா, ஆண்டவர் கையை நீட்டி எகிப்தின் நடுவில் ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அற்புதத்தை மற்றவன் பார்த்தான், இன்றைக்கு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். இப்படியெல்லாம் அற்புதத்தை செய்து தான் நான் உங்களை வெளியே கொண்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 23:7-8 வசனங்கள். ஆதலால் இதோ நாட்கள் வரும், இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டில் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படி வட தேசத்திலும் நான் அவர்களை தூரத்தில் இருந்த எல்லா தேசங்களிலிருந்து அழைத்து வழி நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் எப்படியெல்லாம் உங்களை மீட்டு கொண்டு வந்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எகிப்து தேசத்தில் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை நினைவு கூற நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுறது, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் நம்ம அற்புதமாக எத்தனையோ அதிசயங்களை நம்முடைய கண்கள் காண கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு உண்மையா சாட்சியா அவர் நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவர்கள் சொல்லணும் என்று சொல்லுகிறார். சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறார். தினந்தோறும் சாட்சி சொல்லுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ரட்சிப்பின் ஜீவ வாசனை நம்மள காணப்படட்டும். நம்ம தெருவா நம்ம ஒளி கொடுக்கிறவரா, வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். இன்றைக்கும் உங்களை அதிசயங்களை
காணப்படுகிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்கிறவர். எங்களை அதிசயங்களை காணப்படும் ஆண்டவரே. எத்தனையோ அதிசயங்களை பூர்வ நாட்களிலே கர்த்தர் செய்திருக்கிறீர். அதை நாங்கள் நினைவு கூற எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் மறந்து போகாதபடி ஆண்டவரே அதை நினைத்து கொண்டே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய காரியங்களை விவரித்து சொல்லுங்கள், சொல்வார்கள் என்று ஆண்டவரை எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன். நாங்கள் உங்களுடைய மகத்துவங்களை சொல்லணும், உங்களுடைய அதிசயங்களை சொல்லணும் ஆண்டவரே. நீர் எங்களை அதிசயங்களை காண பண்ணும் ஆண்டவரே. இன்றைக்கும் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வீராக. We totally believe, have faith in your word, Lord. உம்முடைய வார்த்தையில நாங்கள் முழு நம்பிக்கையோடு கூட அதை ஆண்டவர் அந்த வசனத்தை நாங்கள் அப்படியே எங்களுக்காக அரவணைத்துக் கொள்கிறோம். We inherit it, oh God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழிநடத்தும் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்று வென்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.